அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 26 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுக்கு துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்ற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,264 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 21 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,446 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 38 புள்ளிகள் சரிவு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவரால் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மெயினான ரீசன் ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி நடந்துகிட்ருக்கு. யூஎஸ் பாலிசிஸில் ட்ரம்ப் அகெயின் சில கண்ட்ரிஸ் மேலே டேரிஃப் அதிகமாக போடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் மெயினாக யூரோப்பில் சில கண்ட்ரிஸ் மேலே அந்த கனடாலலாம் அவங்க 100% டேரிஃப் போட போகிறதா சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு அன்சர்டனிட்டினால் இன்றைக்கி கல்ஃப் மார்க்கெட்ஸும் ஒரு ரெட்டில் தான் முடிவடைஞ்சிருக்கு. கோல்டு இன்றைக்கி ஆல் டைம் ரெக்கார்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஒரு அவுன்ஸு கோல்டு $5,100 கடந்து வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இது ஓவராலாக மெயினாக அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கோல்டை நோக்கி வர்றதுனால இந்த கோல்டுடைய ப்ரைஸு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கோல்டு கவுன்சில் அனௌன்ஸ் சொல்லியிருக்காங்க. துபாயை சேர்ந்த மார்க் கேபிள்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க புர்கினா ஃபசோவில் 200 மெகாவாட் கெப்பாசிட்டி உள்ள தெர்மல் பவர் பிளான்ட் ஒன்று பில்ட் பண்ணி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய ஓவரால் வேல்யூவேஷன் 123 மில்லியன் யூரோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்னாக் கேஸ் அவங்களுடைய ருவைஸ் எல்என்ஜி கமர்ஷியல் பிளான்ட்டு 2028 தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மொத்த கெப்பாசிட்டி 9.6 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய கம்பெனிஸில் ஒரு முக்கியமான பொட்டன்ஷியல் அட்வான்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ருவைஸ் எல்என்ஜி கமர்ஷியல் பிளான்ட். தனா கேஸ் மற்றும் கிரசன்ட் பெட்ரோலியம் 2 கம்பெனியும் சேர்ந்து பிஎல் பெட்ரோலியம் கன்சோர்டியமோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு டீலுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா லாங் டேர்ம் கேஸ் சேல்ஸ் அக்ரிமெண்ட். இது அவங்க தனா கேஸும் கிரசன்ட் பெட்ரோலியமும் சேர்ந்து குர்திஸ்தான் ரீஜியனில் உள்ள இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸுக்கு நேச்சுரல் கேஸஸ் சப்ளை பண்ணுறதுக்கு செம்சமால் ஃபீல்டிலிருந்து இந்த கேஸஸ் சப்ளை பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவு எவ்வளோன்னா 142 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் ஃபீட் பெர் டே இவங்க சப்ளை பண்ணுவாங்களாம். இது லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் 10 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. அல்ட்ராம்ஸ் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். ஃபேர் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 23 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 83 ஃபில்ஸ். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 12 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். பரூஜிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 58 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 95 ஃபில்ஸ். ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 18 கிராம்ஸ் 76 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். எட்டிஸ்லாட்டுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 19 கிராம்ஸ் 78 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 22 கிராம்ஸ். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் சர்வீசஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 37 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ரசல் கைமா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 3 கிராம்ஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14.25% உயர்வு. ஓமன் அண்ட் எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9% உயர்வு. ஐயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% உயர்வு. ஷார்ஜா இஸ்லாமிக் பேங்க் 3 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு.
இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் இந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்சூரன்ஸ் ஹவுஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.25% வீழ்ச்சி. 2.0 2 கிராம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. ராசல் கைமா ஒயிட் சிமெண்ட் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. ஐசிஏபி 1 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% வீழ்ச்சி. ஈசிலிஸ் 30 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் ரெஃப்ரெஷ்மெண்ட் கம்பெனி 22 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. யுனைடெட் ஃபுட் கம்பெனி 12 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 3 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. டிகாம் குரூப் 3 கிராம்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்மசாயா 83 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% வீழ்ச்சி. நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. யூனியன் ப்ராப்பர்ட்டிஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. அல்ஃப்ரெடாஸ் 31 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. அலெக் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 56 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.